जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। 55வது நாள் 14/9/2025. இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாமா? காஷ்மீரில் ஒரு ஷலிமார் பாக் அப்படிங்கிறவர் ஒரு டெரஸில் இருந்தார். அவர் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறாரு, ஒருவேளை இந்த உலகத்தில் எங்கேயாவது சொர்க்கம் இருக்குது அப்படின்னா நம்ம நிறைய பேரை இழந்திருக்கிறோம், நம்மளுடைய கண்களில் கூட நிறைய கண்ணீர் இருக்குது. ஆனாலும் கூட அனைத்தையும் அனுபவம் செய்துள்ளோம். இந்த விஷயங்கள், இந்த மாதிரி கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் எனக்கு அனுபவங்கள் உள்ளன. அனுபவப்பட்டு விட்டேன். என்ன ஒரு இரத்தக்களரியான காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றனவோ அனைத்தையும் எங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டன, பழகி போனவைகள். ஏனெனில் பலவிதமான தாக்குதல்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம்.
வாடிப்போன மலர்கள் தலை தாழ்ந்து கூறியன, எங்களுக்கு பழக்கம் உள்ளன, நாங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டு விடும் இது போன்ற காட்சிகளை என்று கூறியது. இந்த அமைதி, இந்த நிசப்தம் என்ன கூறுகின்றன? நாலாபுரமும் நிசப்தம் நிலவுகிறது, ஆனால் உள்ளுக்குள் துக்கம், வலி, வேதனை. ஏனெனில் வெளிப்புறத்தில் துக்கம், வலி, வேதனை நிறைந்துள்ளது. நம் உள்ளுக்குள் இருக்கும் வேதனைகள், வலிகளின் பிரதிபிம்பம்தான் வெளி உலகத்தில் உள்ள காட்சிகள். பறவைகள் கூட்டை விட்டு பறந்து விட்டன. இப்பொழுது கூடுதான் உள்ளது, பறவைகள் இல்லை. அதாவது வாழ்க்கை வலியில் நிறைந்ததாக இருக்கின்றது, துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் இத்தனையும் நடந்த பிறகும் கூட எங்களுக்கு அனுபவம் உள்ளது என்று கூறுகிறது அந்த கவிதை. உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனாலும் பகவான் அடைந்த குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சொர்க்கத்தை அடைந்தவர்களாக தென்படுகிறார்கள். வெளிப்புறத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் அமைதி இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் நான் அடைந்திருப்பவர் யார்? நான் இழந்தது அனைத்தும் அழியக்கூடியது. என் இதயத்தில் பரமாத்மா குடியிருக்கின்றார், வேறென்ன வேண்டும்? இதயம், ரத்தம், சதை அனைத்தும் ஒன்றாக இணைந்து கூறுகின்றது, நமக்குள் எனக்கு கிடைத்தவர் அது சொர்க்கமாகும். ஆனால் அந்த சொர்க்கத்தின் பெயர் என்ன? சுயம் பகவான். அவரை நான் அடைந்து விட்டேன். அவரை விட வேறு என்ன பெரியது விஷயம் இருக்கப் போகிறது? மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம், அவர் கிடைத்து விட்டார். அதிகாலை வந்து எழுப்புகிறார் நம்மை. அமிர்த வேளையில் மிக அதிகமான தொலைவில் இருந்து வந்து நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் பாபா. நமக்கு உணவு ஊட்டுகிறார், காரியங்களை அனைத்தையும் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார், ராத்திரி தூங்க வைக்கின்றார். அப்போ எல்லாத்தை விட மிகப்பெரிய பாக்கியசாலி யாரு? நாம் தானே. சாகாரத்தில் பாபா சொல்லிட்டு இருந்தாரு, வாணியில் சொல்லியிருக்கிறாரு, இந்த நேரத்தில் பகவான் உங்கள் உள்ளங்கைகளுக்குள் இருக்கின்றார். கைக்குள்ள இருக்கிறார். அப்போ எவ்வளோ குஷி இருக்கணும் இது கேட்டு, எவ்வளோ குஷி இருக்கணும். நம்மளுடைய தலையினுடைய நரம்புகள் வெடித்து சிதறிடணும். அதை கபாரி குஷி நிறைஞ்சிருக்கணும். பகவான் நமக்கு கிடைச்சிட்டாரு. பகவான் மதுபனுடைய 4 சுவருக்குள் கட்டப்பட்டவர் அல்ல. அவர் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அவர் என் கூடவே இருக்கிறார் என்பது சூழ்நிலைகளை நிர்மாணியம் செய்கின்றன. சிலருடைய முகம் வந்து ரொம்ப எதையோ இழந்தது மாதிரி இருக்குது, இழந்து போயிட்டாங்க. பாபாவனுடைய 2 விதமான குழந்தைகள் இன்றைய விஷயம். ஒருத்தவங்க வந்து முகம் வந்து அவங்க தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தருடைய முகம், இன்னொருத்தருடைய முகம் வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான முகம். ஒருத்தவங்களுடைய முகம் குஷிக்கானது, இன்னொருத்தவங்களுடைய முகம் துக்கத்திற்கானது முகம். பாபா 5 ஸ்டேஜ் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு வாணியில். 2 முகம், 5 ஸ்திதி. ஃபர்ஸ்ட் முகம் வந்து எதையோ தொலைந்து போன முகம், இழந்த நிலையில் இருக்கிறாங்க, எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. 2வது முகம் வந்து அடைந்து விட்டேன். ஆத்மாவனுடைய சக்தியினுடைய கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து முகம். அடைந்து விட்டேன் அப்படிங்கிற முகம் எப்படி இருக்கும்? தொலைத்து விட்டேன் அப்படிங்கிற முகம் எப்படி இருக்கும்? ஒரு முகத்தில் துக்கம், வலி, பச்சாதாபம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தது, அது ஏன் நடந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் ஏன் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னெல்லாம் சூழ்நிலைகள் வருதோ அந்த நேரத்தில் நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதுக்கானது இப்போ நடந்து போச்சு. அதுக்கு என்ன? இப்போ வாழ்க்கை சுமையாக இருக்கக்கூடாது, நடனமாக இருக்க வேண்டும். ஆனந்த நடனமாக இருக்கணும், ஆனந்த தாண்டவமாக இருக்கணும். இதையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது. அப்போ எங்கே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நீ நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்போ இப்போ நிகழ்காலத்தில் எப்படி நம்ம குஷியால் இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அதனால் நிகழ்காலத்தில் அவங்க வாழலை, அவங்க வந்து கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை அவங்களுக்கு சுமையாகவே இருக்கும். அப்போ எப்படி குஷியை அனுபவம் செய்ய இயலும்? குஷி தான் எல்லாத்த விட உயர்ந்த கஜானா, சம்பத்தி. குஷி மேலோட்டமாக என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கலாம், ஆனால் பரவாயில்ல.
உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, ஆனால் நம்ம அடைஞ்சிருக்கிறது யாரை அடைந்து விட்டோம்? நமக்கு கிடைத்தவர் யார்? அவரை விட உலகத்தில் வேற எந்த சக்தியும் கிடையாது. நான் வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ வேணாலும் தொலைச்சிருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இழந்திருக்கலாம். ஆனாலும் நமக்கு இப்போ கிடைத்திருக்கிறவர், நமக்கு கிடைத்திருக்கிற பொருள் வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த சம்பத்தியாக இருக்குது. அதாவது இந்த 2 பேருமே பாபாவனுடைய குழந்தைகள் தான். ஆனால் ஒருத்தவங்களோட ஒன்ன குஷி இருக்குது, பாலியா அடைந்து விட்டேன், அடைந்து விட்டேன் அப்படின்ட்டு அவங்களுடைய குஷி. ஐரோப்பியாவில் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவருக்கு பேர் ஆர்க்கிமிடிஸ் தத்துவங்கிறது கேள்விப்பட்டிருப்பேன், இல்லை ஸ்கூலில் பாடத்தில் வரும் சயின்ஸில். அவர் இருக்கார், பெரிய சயின்டிஸ்ட். ராஜா அவருக்கு ஒரு வேலை கொடுத்தாரு, இந்த அப்படி தங்கத்தாலான ஒரு கிரீடத்தை கொடுக்குறாரு. இதை சொல்லு, இதில் தங்கம் எவ்வளவு, இதில் மிக்ஸ் எவ்வளோ இருக்குது, கலப்படம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அவர் ஒரு கிரீடத்தை கொடுத்துறாரு, தங்கத்தாலான கிரீடத்தை கொடுக்குறாரு. ராஜா கொடுத்துட்டு சொல்கிறாரு, இதில் ஒரிஜினலான தங்கம் எவ்வளோ இருக்குது, டூப்ளிகேட் தங்கம் எவ்வளோ இருக்குது, பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் பதிலே கிடைக்கல. ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்கிறாரு அவருடைய டப்பில், தொட்டிக்குள்ளே இருந்து. அவர் பார்க்குறாரு, தண்ணிக்குள்ளே இறங்கினோடனே தண்ணி பாதி கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அவருக்கு டக்குன்னு ஒரு ரியலைஸ் ஆயிடுச்சு, இது ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவருக்கு திங்க் பண்ணுறாரு. அதாவது எவ்வளவு ஒரு வெயிட்டான பொருள் இந்த உள்ளே இறங்குதோ அதே அளவு கொள்ளளவு உள்ள தண்ணீர் வெளியே போகுது. எவ்வளவு கொள்ளளவு தண்ணி வெளியே போச்சோ அதுதான் நம்ம உள்ள இப்போ ரீப்ளேஸ் ஆகிருக்கக்கூடிய பொருளினுடைய எடை அப்படிங்கிறத, கொள்ளளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அவ்வளோ குஷியாக இருக்குது. அந்த குளிச்சுட்டு இருந்தவர் அப்படியே அதே ரூபத்திலே போகிறாரு. யூரிக்கான்னு சொல்லிட்டு ஓடுறாரு. நான் அடைஞ்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அவர் குஷி, அவ்வளோ குஷி, அவரால் அடக்கவே முடியல. ஏன்னா ராஜா சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனுடைய என்ன ஒரு கேள்வி ராஜா கொடுத்துருந்தாரோ வேலை, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அதை குளிச்சுட்டு இருந்தவர் அவ்வளோ வேகமாக அதோட இந்த துணியோட டவலோடய ஓடுறாரு. ஓடி அவர் அரண்மனையே போய் அடைகிறாரு. அங்கே போய் சொல்கிறார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், அடைஞ்சிட்டேன். அப்போ அவ்வளோ குஷி இருந்தது அவருக்கு. அப்போ நமக்கு எவ்வளோ குஷி இருக்கணும்? அந்த அளவு குஷி இருக்கணுமா? அவர் செஞ்சுட்டு இருந்தது என்னவோ வேற, ஆனால் கிடைச்சது வேற ஒன்று கிடைச்சிச்சு. அதாவது அவருக்கு தேடிட்டு இருந்தது ஒன்று தேடிட்டு இருந்தாரு, ஆனால் கிடைச்சது ஒரு மகான் விஷயம் அவருக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? சரண்டிபிட்டிக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒன்று தேடிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒன்று மகான் விஷயம் ஒன்று கிடச்சிச்சு. அந்த மாதிரியான இதுக்கு சரண்டிபிட்டி, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஸ்ட்ரிக்ட் நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அது அவர் தேடிட்டு இருந்தது வேற ஒன்று, ஆனால் அவருக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் நோட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டார் அவர். அப்புறம் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இருக்கிறாரு. அவர் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப உயர்ந்த பேருக்குரியவர். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். பாக்டீரியா வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் பார்க்குறாரு, அவர் வேற ஏதோ தேடிட்டு இருந்தார், ஆனால் திடீர்னு பார்த்தா அவருக்கு பெனிசிலின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அவருக்கு கிடைக்குது. அதன் மூலமாக பாருங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறி போயிடுச்சு, எத்தனை உயிரை அவர் காப்பாற்றிட்டாரு. அங்கே இருந்து தான் அந்த ஆன்டிசெப்டிக்குங்கிற அந்த அதுக்கான ஒரு இது உருவாகிச்சு. அதே போல் எக்ஸ்ரே எப்படி வந்தது? அவர் வேற ஒன்று தேடிட்டு இருந்தார், ரூயிங்டன் அப்படிங்கிறவர் இன்னொன்று தேடிட்டு இருந்தார், வேற ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு எக்ஸ்ரே மிஷினுடைய அங்கே ஜென்மம் ஏற்படுது. அதே போல் இன்னொரு விஞ்ஞானி இருந்தார். சரண்டிபிட்டி அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நம்ம தேட போனோம் அப்படின்னா கூகுளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க தேடிட்டு ஒன்று இருந்தாங்க, ஆனால் அவங்க அடைஞ்சது வேற ஒன்று. அது பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிருக்கு இந்த காலத்தில். அதே மாதிரி நமக்கும் நடக்குது இல்லை, நம்ம வந்தது கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்தோம், ஆனால் அங்கே வந்தோடனே பகவானே கிடச்சிட்டாரு. வந்தது நம்ம எப்படி ஸ்பீச் பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஆனால் இங்கே வந்தோடனே பகவானே கிடச்சிட்டாரு. வந்தது இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்தாங்க, செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க, குற்றம் குறை காண்பதுக்காக. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது யார்? பாபாவை கிடைச்சிட்டாரு. உப்பு கட்டிகள் யோசித்தன, என்னால் நான் காண வேண்டும் கடல் எவ்வளவு ஆழமானது என்று. அந்த உப்பு என்ன பண்ணுச்சு?
கடலில் போய் குதிச்சிச்சு. அதாவது உப்பு வந்து கடலில் குதிச்சிருச்சு. நானும் பார்க்குறேனே, இது புக்கில் உள்ளது தான் இருக்குதா இல்லை சும்மா கதை பேசுகிறாங்களா, கடல் எப்படிப்பட்டது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு கடலில் குதிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு, அது கடலோடு கலந்துருச்சு, சரண்டர் ஆயிடுச்சு. அதே போல் மண்ணாலான சிலை கூட அப்படி தானே, கடலில் தண்ணியில் விழுது, அது தண்ணியோட தண்ணியாக கலந்துருது, இல்லை கடலோட கடலாக கலந்துருது. சமர்ப்பணம் ஆயிடுச்சு. சரண்டிபிட்டி இதுதான். பாலியா அடைந்து விட்டேன், கிடைத்து விட்டார், கிடைத்து விட்டது, அந்த ஒரு குஷி. அடைந்து விட்டேன். ரெண்டு முகம், ஒன்று தொலைந்து போன முகம், ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான முகம், இன்னொன்று வந்து அடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு முகம். பாலியா அப்படிங்கிற பாலியா அடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு முகம், கோலியா இழந்து விட்டேன், தொலைத்து விட்டேன் அப்படிங்கிற முகம். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. எவ்வளவுதான் நம்ம மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஆனாலும் நம்மளுடைய முகம் காட்டி கொடுத்து விடும். கண்களும் பேசுகின்றன, சொல்லி கொடுத்து விடுகின்றன, காட்டி கொடுத்து விடுகின்றன. இதை கூட நம்ம டாப்பிக்காக எடுத்துக்கலாம். அதனால் அந்த கவிதைக்காக பேசும் பார்வை அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல டாப்பிக்கு. பார்வை, பேசும் பார்வை. அப்போ இன்னைக்கு 2 முகம் 5 மனநிலை அப்படிங்கிறத பற்றி பாபா இன்னைக்கு சொல்கிறாரு வானிலை. முதல் ஸ்டேஜ் வந்து அமிர்த வேலையில் யார் வந்து கரெக்டாக வந்து அவங்க குறி பார்க்குறாங்க, ஆனால் அவங்க குறி தவறிடுது. அது எங்கே மிஸ் ஆகுது, அது அவங்கள தான் கேட்கணும். இது ஃபஸ்ட்டு. 2வது இருக்கக்கூடியவங்க 2 ஊஞ்சலில் ஆடிட்டுருக்குறாங்க. ஒன்று லௌகீகம், இன்னொன்று அலௌகீகம். ஒன்று பிராமண வாழ்க்கை, இன்னொன்று சூத்திர வாழ்க்கை. 2மே சேர்த்து நடந்துட்டுருக்காங்க. பகல் நேரத்தில் அவங்க பிராமணனாக இருக்காங்க, ராத்திரி நேரத்தில் சூத்திரர்களாக இருக்காங்க. வெளியில் சன்னியாசி, உள்ளுக்குள் குடும்பஸ்தன். 2 ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறாங்க, லௌகீகம் மற்றும் அலௌகீகம். இப்போ தெரிகிறது வேற ஒன்று தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே வேற ஒன்று போயிட்டுருக்கு. ஊரை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில் பார்த்தா தீவிர புருஷார்த்தி, உள்ளுக்குள்ளே பார்த்தா அவங்க பல பேருன்னுடைய எதிரியாக இருக்காங்க. யார் வெளியில் பார்த்தா யோகி, உள்ளுக்குள்ளே பார்த்தா அவர் புருஷார்த்திகளுக்கு அவர் எதிரியாக இருக்கிறார். யார் நல்ல எந்த ஒரு புருஷார்த்தி நல்லா புருஷார்த்தம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து எதிரியாக நினைக்கிறது. யாருக்கு ஞான யோகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க ரொம்ப பரம துஷ்மன், பரம எதிரி. அவங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா ராத்திரி பகலாக வேலை செய்யக்கூடியவங்க, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவங்கள தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒருவேளை அவங்க புருஷார்த்தம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பரம எதிரி ஆயிடுறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஒவ்வொரு சென்ட்லேயும் நடக்குதுல்ல இந்த மாதிரி. அதாவது 2 ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது 2 படகுல கால் வச்சா என்ன ஆகும், விழுந்துருவோம். ஒன்று அலௌகீகம், மற்றொன்று லௌகீகம். பாதி இங்க பாதி அங்க. சுவாமி விவேகானந்தருடைய ஆசிரமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டே இருக்கிறாரு. சன்னியாசம் எடுத்துட்டாரு, ஆனாலும் லௌகீக அம்மாவை பார்க்கறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி ஆள் தேவை கிடையாது. இருக்கிறது இங்கே, ஆனால் அவங்களுடைய புத்தி அங்கே இருக்குது. இதெல்லாம் ஏமாத்து பேர் வழிகள். பாதி சன்னியாசி பாதி குடும்பஸ்தன், அவுட். அவங்க தேவையில்லை, வெளியே போங்க. இது விவேகானந்தர் சொல்கிறாரு. 3வது குரூப்பு ரொம்ப விசேஷமானவங்க, கடை யோகிகள். அப்படி அட்டம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தெரியும். இவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அசையாமல் இருப்பாங்க. 2 மணிலேருந்து 5 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு காலம் வலிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு தூக்கமும் வராது. கடை யோகிகள் மகா யோகியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, காலியாக இருக்குது. அடுத்தது 4வது வெரைட்டி நெமிநாத். நியமத்தோட ப்ராப்பராக உட்கார்றாங்க, ஆனால் லகன் இல்லை, ரசனை இல்லை, அன்பு இல்லை. வேறு வழி இல்லாமல் நான் நியமத்தை கடைபிடிக்கிறேன், அவ்வளோதான். நியமம் இருக்குது, ஆனால் அன்பு இல்லை. கடையோகிகளுக்குள்ள அந்த உறுதித்தன்மை இருக்குது, ஆனால் லகன் இல்லை. அப்புறம் 4வது இது. 5வது யார், 5வது வந்து சதா அன்பிலே மூழ்கி இருக்கிறாங்க, நினைவில் மூழ்கி இருக்காங்க, அன்பில் மூழ்கி இருக்காங்க. அவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள்.
இவரை தவிர வேற பரம சக்தியை தவிர, சர்வ உயர்ந்த சக்தியை தவிர வேறு எதுவுமே உயர்ந்தது கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. இன்னைக்கு என்னுடைய மகா வாக்கியம், உங்களுடைய முகம் குஷி நிறைந்ததாக இருக்க வேண்டும். இப்போ அமிர்தவேளையனுடைய பாயிண்ட் வந்து சிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமிர்தவேளையனுடைய விஷயம் ரொம்ப காமெடியாக இருக்குது. சிலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க டார்கெட் வச்சுருக்காங்க, நீ அசரீரி ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயும் டயர்டாயிடுறாங்க. ஆத்மீக ஸ்திதி, பரந்தாமத்தினுடைய ஸ்திதி, சூட்சுமோதனத்துக்கான இருக்கக்கூடிய ஸ்திதி, பரிஸ்தாவாகணும், விஸ்வத்துக்கு சகாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் அந்தளவு வீடான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்து குவியுது. ஆனால் அவங்கள வச்சு லட்சியம் அங்கே நடக்கிறதே இல்லை. அடுத்த ரெண்டாவது 2 ஊஞ்சல்லாம் ஆடக்கூடியவங்க. இந்த 5லே யார் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ்? இந்த டபுள் ஊஞ்சல் ஆடுறவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க. ஒரு கால் இங்கே, ஒரு கால் அங்கே. உள்ளுக்குள்ள வெளியில் பார்த்தா தியாகம், உள்ளுக்குள்ளே பார்த்தா போகம். இந்த மாதிரி 2 ஊஞ்சல்லாம் ஆடக்கூடியவங்க, ஊரை ஏமாத்துறவங்க, ஏமாற்றுக்காரர்கள். வெளியில் காட்டிக்கிறாங்க நான் ரொம்ப குஷி அப்படின்ட்டு, உள்ளுக்குள்ளே பார்த்தா அழுதுட்டு இருக்கிறாங்க. 3வது வந்து ஹடயோகிகள். ஹடயோகியாக ஆகி உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் இடமும் ஃபிக்ஸாக இருக்குது. கூட உட்காந்தாச்சு. அவங்களுக்கு எந்த ஒரு தண்ணியும் குடிக்கிறது இல்லை, பாத்ரூமும் போக மாட்டாங்க. மகா யோகியாக உட்காந்துருப்பாங்க ஸ்திரமாக. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன போயிட்டுருக்குது? காலியாக இருக்குது. ஞானத்தினுடைய அலைகள் அங்கே வீசுறதையே நின்று போச்சு. வெறும் உட்கார்ந்துருக்குறாங்க ஹடயோகிகளாக. சிலர் வந்து நெமினாத்தா உட்காடுறாங்க, அதாவது நியமப்படி இருக்கிறாங்க. இதுவும் பாபாவனுடைய குழந்தைங்க. இவங்களும் அடைஞ்சிருக்காங்க. எல்லா நியமத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எல்லா இதுலேயும் அவங்க முன்னாடி இருப்பாங்க. எந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எப்படி எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருப்பாங்க. நெமிநாத் போன்ற ஆட்கள் நியமப்படி இருக்கக்கூடியவங்க எல்லா இடத்திலும். பிரம்மா பாஜன் இருந்தாலும் சரி, யாராவது இறந்துட்டாலும் சரி, அங்கேயும் இருப்பாங்க. சுடுகாட்டில் கூட முன்னாடி இருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக. இங்கேருந்து குச்சி எடுங்க, அங்கேருந்து குச்சி எடுங்க, எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்க. நினைவு சுரூபம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நிலைச்சிருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அட்டென்ஷன் கொடுங்க. யோகி ஆத்மாவினுடைய அந்த பிரகாசம் முகத்தில் தெரியணும். என்ன விஷயங்கள் மனதில் இருக்கின்றதோ அது முகத்தில் தெரிந்து விடுகும். இவ்வாறு நினைக்காதுங்க. பாபா சொல்கிறாங்க, நான் மனசுக்குள்ள ரொம்ப குஷியாக இருக்கேன், ஆனால் உங்கள் மனதின் கண்ணாடி டேஸ் மற்றும் டேஸ், முகம் மற்றும் நெத்தி, கண்கள். எவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள் குஷியில் நான் நடனம் ஆடிட்டு இருக்கிறேன், ஆனால் முகத்தினுடைய வாடி போயிருக்கிறத பார்த்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தப்பா. எவ்வளோதான் யாரும் சொல்லுங்கள் நான் குஷியில் பயங்கரமாக நடனம் ஆடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க முகம் வாடி போயிருக்கிறது தெரியுது. குஷியை வந்து ஆஹாஹான்னு நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. குஷி அப்படிங்கிறது உள்நோக்கு முகமான மௌனம். இது மறைமுகமானது. இன்னர் ஸ்மைல், ஸ்பிரிச்சுவல் ஸ்மைல், ஆன்மீக புன்னகை. 88 முரளி. எவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள் நான் குஷியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு, ஆனால் முகத்தை பார்த்து நீங்கள் வாடி போயிருக்கிறத பார்த்து யாரும் நம்ப மாட்டாங்க. நான் அடைஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற முகமும், நான் இழந்துட்டேன் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற முகமுக்கும் வித்தியாசம் தெரியுது. அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த குஷியினுடைய அந்த ஜொலிப்பு முகத்தில் தெரியணும். உலகத்தில் என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு விடுங்க. பிரச்சனைகள் வருதா, ஓகே. எனக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்குது. தன்னுடைய பலவீனங்களை கூட நீங்கள் சாட்சியாக பாருங்கள். இப்படி நினைக்காதுங்க இது மாயா, இது என்னுடைய எதிரி. அவங்களும் ஒரு பிளேயர் தானே, அவங்களும் நம்மளுடைய துணைவர்கள் தான். யாராவது ஒருத்தர் வேணும்ல நம்ம காலை பிடிச்சி இழுத்து விட்டுறதுக்கு, கீழே தள்ளுறதுக்கு. யாராவது நம்மளை ஒரே தொல்லைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விழித்த நிலையில் இருக்கணும். அப்போ தான் ஒன்றுமே பிரச்சனையே இல்லைன்னா நம்ம தூங்கி போயிடுறோம். அதனால் இந்த மாயை பிரச்சனைகள் நம்ம கூடவே இருக்கணும் எப்போவுமே. முகத்தில் குஷி தெரிய வேண்டும். நம்மளை விழிப்பாக வைத்திருப்பதற்கு யாராவது வேண்டும் அல்லவா? அதனால் இன்றைய ஹோம்ஒர்க், ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து எந்த ஒரு டார்கெட் நான் பண்ணுறேன், ஆனால் அந்த அமிர்த வேளையில் அது மிஸ் ஆயிடுது.
5 மணி ஆயிடுது. ஆனால் நம்ம அப்போ யோசிக்கிறோம், ஐயோ நான் நினச்சது நான் செய்யவே இல்லையே, நான் சகாஸ் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிருந்தேன், அதை பண்ணவே இல்லை. நான் திருஷ்டி கொடுக்குறதுக்கான பயிற்சி பண்ணணும்னு நினச்சேன், கொடுக்கவே இல்லை. ஜோதி பிந்தினுடைய அனுபவம் எனக்கு பண்ணலை, அஸ்ரீரி தன்மையினுடைய இதை வந்து அனுபவம் பண்ணல, கர்மாதி ஸ்டேஜ் அனுபவம் பண்ணல, பரிஸ்தா ஸ்டேஜ் அனுபவம் பண்ணல. அது எந்த ஒரு லட்சியம் நான் வந்து அதை டார்கெட்டாக வச்சுருந்தேன் இன்றைக்கி அமிர்தவல்லியில் யோகா பண்ணணும் அப்படின்ட்டு, அது எந்த லட்சியம் மிஸ் ஆயிடுச்சு, அதை நோட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு. 2வது ஹோம்ஒர்க்கு, நான் எந்த ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கிறேன், அலௌகீகம் மற்றும் லௌகீகம் எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்குது, லௌகீகமா அலௌகீகமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். 3வது ஹோம்ஒர்க்கு ஹடயோகா. 5 நிமிஷம் ஹடயோகி மாதிரி அப்படி ஸ்திரமாக உட்காருங்க. 5 நிமிஷம் ரொம்ப அன்பாக பாபா நினைவில் உட்காருங்க. பாருங்கள், ஒரு ஹடயோகி ஒரு பிரேமி யோகி. அப்போ 2 விதமான பயிற்சிகளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக. இந்த 2 இதுலேயும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பாருங்கள். 4வது நியமம் மற்றும் அன்பு. ஒன்று வந்து நம்ம நியமத்தில் என்னெல்லாம் பண்ணுறோம், இன்னொன்று நம்ம அன்பால் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குங்க, செக் பண்ணணும். நியமமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அமிர்தவில் எந்திரிச்சோம், முரளி கிளாஸ் போகணும், வெறும் நியமத்தை மட்டும் நான் பேலன்ஸ் பண்ணேன். ஆனால் அன்பால் என்னெல்லாம் பண்ணுறேன், 2லேயும் என்ன வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் வந்து மஸ்தூர் அப்படின்னா வேலைக்காரங்க, அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும், டைமுக்கு முடிச்சிருவாங்க, டைமுக்கு வருவாங்க, 9 to 5 தான் அவங்களுக்கு ஜாப்பு. ஆனால் தாய் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பையனுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு 5 மணி ஆகிடுச்சு அவ்வளோதான், என் டியூட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? தாய் 5 மணி ஆகிடுச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு டைமே கிடையாது, ஏன்னா அங்கே அன்பு இருக்குது. அவங்களுக்கு டைமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது. ஒரு சன்னியாசியும் ஒரு குழந்தையும் வந்து மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா முதுகில் பெரிய சுமையை வச்சுட்டு ஏறுது, நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெயில் இருக்குது, அனல் இருக்குது. அப்போ அவங்க நடக்க மலை ஏற ரொம்ப டயர்டாயிடுறாரு இந்த சன்னியாசி. அப்போ அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரு, உனக்கு டயர்டாகலையா குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. பார்க்குறாரு, உன் முதுகில் என்ன இருக்குது, இவ்வளோ வெயிட் இருக்குது, வெயிட்டை தூக்கிட்டு போறிய குழந்தை, இது யாரும்மா இது, முதுகில் ஒரு குழந்தை இருக்குது. பார்த்தா ஒரு குழந்தை இருந்திருக்குது. அந்த குழந்தை சொல்லுது, இது என்னுடைய சகோதரன், என்னுடைய தம்பி வந்து வெயிட்டு கிடையாது, தம்பியோட வெயிட்டு சுமை கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய குழந்தைங்கள்ட்ட சொல்கிறாரு, நான் என்னுடைய வெயிட் ரொம்ப கம்மி, நான் ரொம்ப லேஸாக இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை கேரி பேக் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஹோம்ஒர்க்கு லாஸ்ட்டு, லகனில் மகன், அதாவது ஈடுபாட்டிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நிலை, அன்பிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நிலையினுடைய ஒரு பிக்சரை உருவாக்குங்க, ஒரு டிராயிங் உருவாக்குங்க, ஒரு படம் வரையுங்க. யாரோ ஒருத்தவங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம், அவங்க எழுதியிருந்தாங்க, பாபா எனக்கு டிராயிங் பண்ண வரல, பாபா நீங்களே டிராயிங் எழுதுங்க அப்படின்னு ஒரு கவிதை எழுதிட்டார் ஒருத்தர். பிரதரா சிஸ்டரான்னு தெரியல. இந்த மாதிரி. அச்சா, ஓம் சாந்தி.